அனைவருக்கும் வணக்கம். எக்ஸிட் பாரத் பில்டர் 2025ஆம் ஆண்டு காம்படிஷனுக்காக நம்ம மதுரையில நேர்ஜாசனை மேல்நிலையத்துல 9ஆம் வகுப்பு படிக்க நாங்க 5 பேரும் ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சிருக்கோம். அந்த ப்ராஜெக்ட் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இப்ப நம்ம பகுதியில தெருக்கள்ல முக்கியமா ஃபேஸ் பண்ற ஒரே ஒரு பிரச்சனை தான் குப்பை தான். இப்ப பிளாஸ்டிக் குப்பைகளை மொத்தமா ஒரே குப்பை தொட்டியில போடுறப்ப நீர் மாசுபாடு, நில மாசுபாடு, காற்று மாசுபாடு போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படுது. இதுக்கு நாங்க டீமா சேர்ந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாமாங்க. நாங்க மாணவர்கள் 5 பேர் இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை எப்படி பாதுகாப்பான முறையில மறுசுழற்சி செய்யணுங்கிறத அடிப்படையா வச்சு இந்த ப்ராஜெக்ட் செஞ்சிருக்கோம். ஏன் நான் பாதுகாப்பான்னு சொல்றேன்னா, ஏன்னா நம்ம எல்லா குப்பையும் மொத்தமா போட்டு எரிக்கிறப்ப பிளாஸ்டிக், நெகிழி இந்த மாதிரி நிறைய குப்பையில போட்டு எரிச்சு சொல்றோம். அது மொத்தமா காற்றையும் மாசுபடுத்துது, நம்ம மூச்சு திணறல் இந்த மாதிரி பல நோய் வருது. அதனாலதான் நாங்க அதை அடிப்படையா வச்சு இந்த ஒரு ப்ராஜெக்டை உருவாக்கியிருக்கோம். அதாவது எங்க மாணவர்கள்கிட்ட, பள்ளி மாணவர்கள்கிட்ட நாங்க பொதுவா ஒரு அறிவிப்பு தெரிவிச்சோம். அதாவது உங்க வீட்டுல, உங்க நண்பர்கள் கிட்ட, உங்க உறவினர்கள் கிட்ட இருக்கிற பிளாஸ்டிக் துண்டுகள், உடைஞ்சு போன பொருட்கள் இதெல்லாம் வீணா கீழே போடாம எங்க கிட்ட எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னோம். அவங்களும் சேகரிச்சு இந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. அதை நாங்க எடுத்து எங்க பள்ளிக்கு அருகில் உள்ள மறுசுழற்சி செய்யும் சிறிய நிறுவனத்துக்கிட்ட நாங்க கொடுத்தோம். அவங்க அந்த கழிவுகளை எடுத்துக்கிட்டு அதுக்கு மாற்றாக எங்களுக்கு வாளி, சேர், ஸ்டூல், டேபிள் இந்த மாதிரி பல உபயோகம் உள்ள பொருட்களை அவங்க எங்களுக்கு மாற்றாக வந்தாங்க. அதை நாங்க எங்க பள்ளி உபயோகத்திற்கு போக மீதமுள்ள பொருட்களை எங்க வேணுன்ற மாணவர்களுக்கு இலவசமாவே கொடுத்தோம். அதை அவங்க சந்தோஷமா வாங்கிட்டாங்க. இதனால மாணவர்களிடம் சமுதாய சிந்தனைகள் அதிகரிக்கும். அப்புறம் மறுசுழற்சி செய்யும் சிறு நிறுவனங்களும் முன்னேற்றம் அடையும். நெகிழியினால மாசுபாடு குறைக்க முடியும். இந்த பிளாஸ்டிக் ஷட்டர் மிஷின் எல்லா பொது நிறுவனங்களையும் நிறுவனா என்ன நடக்கும் தெரியுமா? இந்த பெரிய பிளாஸ்டிக் துண்டை இதுல போட்டோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு சின்ன பெல்லர்ஸா ஆக்கி தரும். இதை நம்ம எளிதா மறுசுழற்சி செய்யலாம். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. உங்க கருத்துக்கள் எங்க முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கும். நன்றி.